Hello guys, welcome back. ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்திங்கன்னா வேரியபிள்ஸ்னால் என்ன, அதை எப்படி டிக்ளேர் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கான்ஸ்டன்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ பை டெஃபினேஷன் கான்ஸ்டன்ட்னா என்னென்னா the value cannot be changed. ஓகேவா? ஸோ என்னென்னா எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். என்ன வேரியபிள் அப்படின்னா string name equal to Alex அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். கரெக்டாக? நான் இதை இப்போ பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். பிரிண்ட் பண்ணேன்னா எனக்கு என்ன ஆகும்னா அலெக்ஸ் அப்படிங்கிற நேமு பிரிண்ட் ஆகும். அலெக்ஸ்ன்னு பிரிண்ட் ஆகிருக்கு. கரெக்டாக? மறுபடியும் என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட் லைன்லேயே இந்த நேமை நான் திருப்பி வேறு நேம் வச்சு ஓவர் ரைட் பண்ணுறேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் பாப் அப்படின்னு. இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த நேமுங்கிற வேரியபிளில் பாப் அப்படின்னு தான் ஸ்டோர் ஆகிருக்கும். பாப் அப்படின்னு ஸ்டோர் ஆயிருக்கு. கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா வேரியபிள் என்னவாக இருக்குன்னா நீங்கள் என்ன தான் செட் பண்ணாலும் வேல்யூ மாற்ற மாறிடுது. கரெக்டாக? பட் எனக்கு ஒரு சில சினாரியோஸில் என்னவாக இருக்கணும் அப்படின்னா நான் ஒன்ஸ் ஒரு வேல்யூ டிக்ளேர் பண்ணிட்டேன்னா அது எனக்கு மாறவே கூடாது. அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நான் அதை வந்து கான்ஸ்டண்ட்டாக டிக்ளேர் பண்ணலாம். ஓகேவா? லைக் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா பை வேல்யூ இருக்குல்ல, டபுள் பை 22/7 அது வந்து என்னென்னா 3.14 கிட்ட வரும். கரெக்டாக? ஸோ இந்த டேட்டா பார்த்திங்கன்னா நமக்கு யூனிவர்சலாக மாறவே மாறாது. கரெக்டாக? ஸோ நம்ம ஆக்சிடென்டலாக இந்த வேல்யூவை நம்ம எங்கேயுமே ப்ரோக்ராமில் மாற்றக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற வேரியபிள்ஸை வந்து நம்ம கான்ஸ்டண்ட்டாக டிக்ளேர் பண்ணலாம். ஸோ நார்மல் வேரியபிளுக்கும் கான்ஸ்டண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரிஃபிக்ஸில் ஃபைனல் அப்படின்னு போடுவோம். ஓகேவா? அப்புறம் வந்து வேரியபிள் நேம் வந்து ஸ்னேக் கேஸில் இருக்கும். அதாவது எல்லாமே கேபிட்டல் லெட்டர் வித் அண்டர்ஸ்கோர் லைக் பை இப்படின்னு கொடுப்போம். பை அண்டர்ஸ்கோர் வேல்யூ இந்த மாதிரி ஸ்னேக் கேஸில் கொடுப்போம். ஓகேவா? ஸோ வந்து ஒரு வேரியபிளை நீங்கள் ஃபைனல் போட்டுட்டிங்கன்னா அதை நீங்கள் மாற்றவே முடியாது. இப்போ நான் மாற்ற ட்ரை பண்ணேன்னா இப்போ நான் என்ன பண்ண போகிற பாருங்கள், 3.14க்கு பதில் 5 கொடுக்குறேன். எனக்கு இங்கே எரர் காட்டும். என்ன எரர் காட்டுதுன்னா cannot assign a value to a final variable அப்படின்னு வருது. ஓகேவா? ஸோ என்ன சொல்ல வரேன்னா ஒன்ஸ் நீங்கள் ஒரு வேரியபிளை ஃபைனல் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்க அண்ட் ஃபைனல்னு போட்டு ப்ரிஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் த்ரூ அவுட் த ப்ரோக்ராம் எங்கேயுமே மாற்ற முடியாது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபைனல் போட்டு டிக்ளேர் பண்ணுற வேரியபிள்ஸை தான் நம்ம கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இந்த பை வேல்யூவை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ரன். ஓகே, 3.14 அப்படின்னு பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து கான்ஸ்டன்ட் டிக்ளேர் பண்ணணும். லைக் வேறு ஒரு யூஸ் கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் மறுபடியும் நேம்னே போடுறேன். ஸ்ட்ரிங் நேம் ஈக்குவல் டு லெட்ஸ் டீபக் தமிழ் அப்படின்னு போடுறேன். ஓகேவா? சேம் கண்டென்ட்டை நான் சிஸ் அவுட்லேயும் போடுறேன். நான் ஒரு 5 டைம்ஸ் போடுறேன். 5 டைம்ஸ் போட்டேன்னா ஓகே, இங்கே ஒரு நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா டீபக்கோட ஸ்பெல்லிங் தப்பாக கொடுத்துட்டேன். கரெக்டாக? இப்போ இதை நான் மாற்றணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், போயிட்டு எல்லாத்துலேயும் போயிட்டு மாற்றிட்டுருக்கணும். கரெக்டாக? அதுக்கு பதிலாக நான் இந்த டேட்டாவை ஒரு கான்ஸ்டண்ட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். நேம் அப்படின்னு போட்டு வச்சிட்டேன். ஸோ இந்த நேமை கால் பண்ணாலே போதும், என்னோடய சேஞ்சஸ் வந்து ஒரே இடத்துல தான் இருக்கும். இந்த மாதிரி மல்டிபிள் பிளேசஸில் இருக்காது. நான் இப்போ இதை மாற்றணும்னு நினச்சேன்னா அந்த ஒரு இடத்துல மட்டும் போய் மாற்றினா போதும், இந்த எல்லா ஸ்டேட்மெண்ட்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ அதெல்லாம் வந்து நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணலாம். அது ஒரு கேஸ். அப்புறம் நான் இந்த 3.14 பை அப்படிங்கிற ஒரு லைக் யூனிவர்சல் டேட்டாலாம் அந்த மாதிரி ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணோன்னாலும் நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஒன்லி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வேரியபிள் அண்ட் நார்மல் வேரியபிளுக்கும் லோக்கல் வேரியபிளுக்கும் இந்த கான்ஸ்டண்ட்டுக்கு டிஃப்ரென்ஸ் என்னென்னா நீங்கள் ஃபைனல் அப்படின்னு போட்டிங்கனாலே அது கான்ஸ்டன்ட். ஸோ எதெல்லாம் நீங்கள் ஃபைனலுன்னு போடுறீங்களோ அதை உங்களால் மாற்ற முடியாது. ஓகேவா? ஐ ஹோப் உங்களுக்கு கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற கான்செப்ட் இப்போ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து வேறு ஒரு டாப்பிக்கில் பார்க்கலாம்.